மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்பீங்க. கெமிஸ்ட்ரி லெவல் பெருசா போர்டு போட்டு வந்து எல்லா கெமிஸ்ட்ரி இருக்க எல்லாமே பிரித்து போட்டிருப்பாங்க. அந்த மெண்டலி அவ்வளோ பெரிய ஆள் ஆகிறதுக்கு அவங்க அம்மாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிமிட்ரி மெண்டலேவோட அம்மா வந்து மரியா மெண்டலேவ். அவங்க வந்து செய்பீரியாவில் பிறந்தவங்க. ஒரு பாதியில் கல்யாணம் அவங்களுக்கு 4 பசங்க. அதில் வந்து கடைசி பையனாக பிறந்தவங்க வந்து டிமிட்ரி மெண்டலேவ். கிளாஸ் ஃபேக்டரி ஒன்று ஆரம்பித்து முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு எப்படியாவது பண்ண ஆசைப்படுறாங்க. பட் படிப்பு இல்லாத ஒரே காரணத்தால் வந்து அவங்க ரொம்ப பின்னடைவில் இருந்தாங்க. அதனால் அவங்க கடைசி பையன் வந்து டிமிட்ரி மெண்டலேவ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நல்ல படிப்பு கொடுக்குன்றது ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி முடிவெடுக்க காலத்தில் வந்து ஒரு சோகம் வருது. அவங்களோட கணவர் வந்து இறந்துடுறாரு அந்த கிளாஸ் ஃபேக்ட்ரியிலேயே. அது என்ன பண்ணுறாங்கன்னா, பையனையும் அவரோட ஒரு பொண்ணையும் கூட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி மாதக்கணக்காக வந்து மாஸ்கோவில் இறங்குறாங்க. மாஸ்கோவில் டிமிட்ரி மெண்டலேவ் கூட்டு போய் எப்படியோ காலேஜ் சேர்க்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு சேர்க்குறாங்க. காலேஜில் அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சரி அப்படியும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் அங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சென்ட் பீட்டர்ஸ்பர்க் போகிறாங்க. சென்ட் பீட்டர்ஸ்பர்க் எப்படியாவது காலேஜில் ப்ரொஃபஸர் கையில் விழுந்து அவர் பையனை கஷ்டப்பட்டு சேர்த்து விட்றாங்க. சேர்த்து விட்ட டிமிட்ரி மெண்டலேவ் வந்து காலேஜ் சேர்ந்துட்டார். ஆனால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த அவங்க அம்மா அவங்க சேர்த்து விட்ட அந்த 2 நாள்லேயே வந்து அவங்களுக்கு டிபி வருது. இப்போ டிபி வந்து நம்மளால் மாத்திரை மருந்து சாப்பிட்டு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு காப்பாற்ற முடியும். பட் அப்போ டிபி வந்து வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இறப்பு அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம். அவங்க அம்மா டிமிட்ரி மெண்டலேவுக்கும் கூட அவங்க அக்காவுக்கும் டிபி தொற்று ரொம்ப மோசமாகி சில வாரங்களே இறந்துடுறாங்க. அவங்க அம்மாவோட இந்த சாக்ரிஃபைஸை மனசில் வச்சு ரொம்ப தீவிரமாக வந்து படித்து முன்னேறி கெமிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சு நோபல் பரிசை வாங்கினாருங்க.